பெண்களுக்கான ஒரு பூணூல். என்னையா பெண்களுக்கு பூணூல் கதை விடுற? கவலைப்படாதீங்க. நமது வாத்தியார் பல்லாண்டுகளாக பெண்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எப்படிப்பட்ட பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிக அற்புதமாக எடுத்து உரைக்கின்றார். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய திருமண நாளன்று மறுபிறவியை பெறுகின்றாள். அவ்வாறு அவர்கள் மறுபிறவி பெறுவது அது இறை நியதி. பெண்களுக்கான பூணூல் என்பது மாங்கல்யமே. பெண்களுக்கான பூணூல் என்பது மாங்கல்யமே. உன்னத தெய்வங்களாக போற்றப்படும் தாய் தந்தையரை வணங்கி அவர்களிடமிருந்து பதிவிரதா பூஜையை, அதாவது திருமண பூஜையை ஏற்று இனி கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பூஜிக்க தொடங்கும் நாளே நல்ல நாளே திருமண நாள். இப்படி திருமண நாளை கொண்டாடும் முறை திருமண நட்சத்திர பூஜை என்ன? ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு எந்த நாளிலே திருமணம் நடைபெற்றது என்பதை எழுதி வைத்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அந்த நட்சத்திரத்தை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு மாதமும் முன்கூட்டியே நீங்கள் அதை குறித்து வைத்து கொண்டு, ஒவ்வொரு மாதமும் வருகின்ற திருமண நட்சத்திர நாளிலே பூஜைகள், தான தர்மங்கள், இறைப்பணிகளை செய்ய வேண்டும். இவ்வாறு தன்னுடைய மறு ஜென்மமான திருமண வாழ்க்கையை நீங்கள் நன்கு அமைத்து கொள்ளும்படி குருவருளால் அந்த நட்சத்திர தேவதைக்கான மாதாந்திர பூஜையை நீங்கள் ஆற்ற வேண்டும். ஒரே மாதத்தில் 2 முறை அப்படி அந்த நட்சத்திரம் வருகையிலே 2 நாட்களிலும் பூஜையை செய்வது அற்புதமான பலன்களை தரும். அந்த நட்சத்திரத்தை அன்று செய்ய வேண்டிய பூஜைகள், ஏழை பெண் குழந்தைகளை முன்பாகவே தேடி கண்டுபிடித்து அன்றைய தினம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான தான தர்மங்களை செய்திட அந்த நட்சத்திர தேவியே அந்த ஏழை பெண் அந்த குழந்தையின் வடிவிலே ஆவாகனமாகி இந்த பெண்ணுக்கு, அதாவது மனைவிக்கு ஆசீர்வாதங்களை அப்படியே அள்ளி கொடுக்கின்றாள். இப்படிப்பட்ட மாதாந்திர நட்சத்திர பூஜையால் கணவனுக்கு தெளிந்த அறிவும் நல்ல பழக்கமும் அமையும். புகை மது தொடர்ச்சி இப்படி செய்வதால் கணவனுக்கு தெளிந்த அறிவும் நல்ல பழக்கங்களும் அமையும். புகை, மது, முறையற்ற காமம் போன்ற தீய எண்ணங்கள், தீய வழக்கங்கள் மறைந்து தீர்க்கமான மாங்கல்ய பலத்துடன் நல்ல சக்திகள் கிட்டும். ஒவ்வொரு ஆண்டும் அவரவர்கள் திருமண நாள் வருகின்றது. அதை குறித்து கொள்ளுங்கள். அந்த திருமண நாளை எவ்வாறு கொண்டாடுவது? இதைத்தான் ஆங்கிலத்தில் வெட்டிங் டே என்று, வெட்டிங் ஆனிவர்சரி என்று கொண்டாடுகிற பழக்கம் தற்போது நிலவுகின்றது. இது தவறா என்று கேட்டால் அவரவரின் மன திருப்திக்காக செய்வதில் தவறு ஒன்றும் இல்லைதான். ஆனால் திருமண நாள் கொண்டாடும் முறை என்பது தங்களுக்கு மட்டுமே சுயநலமாக ஆடை அணிகலன்கள் வாங்கி குவித்துக் கொள்வது இல்லை. ஏதேனும் அநாதை இல்லங்களிலே உள்ள சிறுவர் சிறுமியர் வயதானவர்கள் அவர்களுக்கு இனிப்புகள், வஸ்திர தானங்கள் மற்றும் தங்களால் இயன்ற அளவுக்கு தானங்களை செய்து கொண்டாட வேண்டிய தினமே திருமண நாள். மனைவி கணவனை வலம் வந்து நமஸ்கரித்து பின்னர் வெளியே செல்லலாம். அவ்வாறு அவர்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது கணவன் சொல்ல வேண்டியது சந்தன கந்த பாக்கிய பூர்ண கல்யாண சுந்தர்யை நமஸ்தே. சந்தன கந்த பாக்கிய பூர்ண கல்யாண சுந்தர்யை நமஸ்தே சங்கர பிரியே. மீண்டும் சந்தன கந்த பாக்கிய பூர்ண கல்யாண சுந்தர்யை நமஸ்தே சங்கர பிரியை என்னும் மந்திரம் சொல்லி நுனி முறியாத முழு அக்ஷதைகளை மனைவியின் சிரசில் இட்டு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் கணவனை மனைவி நமஸ்கரிக்கின்றாளோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம், அன்பு, பரஸ்பர அன்பு அப்படியே கூடிக்கொண்டே போகும். சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கூட இல்லாமல் சுகமான இல்லற வாழ்க்கை அமைதியாக நடைபெறும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். இது நம் சித்தர் சுவாமிகள் அளிக்கும் எளிமையான முறை. தொடர்ந்து பார்ப்போம். பாகம் 6 எதுவும் என்னுடையதல்ல.
அனைத்தும் உன்னுடையதே. 6ஆம் பாகம் முற்றிட்டு தொடர்ந்து 7ஆம் பாகத்தை பார்ப்போம்.